என்ன நண்பர்களே, ஒரு கேள்வி. உங்களை வெளியில் இருக்கும் உலகம் காயப்படுத்தினால் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கே பிறந்த உங்கள் சொந்த பிள்ளையே உங்களை கண்ணை பார்த்து கொண்டே மனதுக்குள் குத்தினால் அந்த வலி எப்படி இருக்கும்? அது கோபமாக இருக்காது, அது வெறுப்பாக இருக்காது, அது அமைதியாக கொல்லும் வலி. ஏனென்றால் நீங்கள் இன்னும் அவர்களை குழந்தையாதான் பார்க்கிறீர்கள். ஆனால் கசப்பான உண்மை என்னவென்றால் அவர்கள் இனி உங்களை அப்பாவாகவோ அம்மாவாகவோ நம்பிக்கையாகவோ பார்க்க மாட்டார்கள். இந்த நிலையை எதிர்கொள்ள சாணக்கியர் சொன்ன 8 முக்கிய விதிகளை இப்போது பார்க்கலாம். சாணக்கியரின் முதல் விதி உண்மையை உணர்தல். சாணக்கியர் சொல்கிறார், எதிரி வெளியிலிருந்து வந்தால் அவன் உன் உடலை தாக்குவான். ஆனால் சொந்த ரத்தம் எதிரியாக மாறினால் உன் அடையாளத்தையே உடைப்பான். சொந்த பிள்ளைகள் எதிரியாக மாறுவது திடீரென நடக்கும் விஷயம் இல்லை. அது ஒரே நாளில் உருவாகும் விஷயமும் இல்லை. அது மெதுவாக மௌனமாக உருவாகும். சாணக்கியரின் 2வது வீதி அறிகுறிகளை கவனித்தல். கவனியுங்கள், நீங்கள் பேசும்போது அவன் கேட்பது போல நடிப்பான், ஆனால் மதிக்க மாட்டான். உங்கள் அனுபவத்தை பழைய காலம் என்று சிரிப்பான். உங்கள் ஆலோசனை கட்டுப்பாடாக தெரியும். உங்கள் தியாகத்தை உரிமையாக நினைப்பான். நன்றி இருக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தால் அவன் நீங்கள் பலவீனம் என்று நினைப்பான். இதெல்லாம் சத்தமில்லாமல் நடக்கும், ஆனால் மனதை ஆழமாக தாக்கும். சாணக்கியரின் 3வது விதி உணர்ச்சியை கட்டுப்படுத்தல். சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சி கட்டுப்பாடு இழந்த மனிதன் அதிகாரத்தையும் மரியாதையையும் இழக்கிறான். பிள்ளை உங்களை தூண்டும். நீங்கள் கோபப்பட்டால் அவன் வெற்றி. நீங்கள் விளக்கம் சொன்னால் அவன் வெற்றி. நீங்கள் உடைந்தால் அவன் முழு கட்டுப்பாடு பெறுவான். தீர்வு அமைதி, குளிர்ந்த முகம், குறுகிய பதில். அவன் எதிர்பார்க்கும் ரியாக்ஷன் அவனுக்கு கிடைக்கக்கூடாது. சாணக்கியரின் 4வது விதி தகவலை கட்டுப்படுத்தல். பல பெற்றோர்கள் செய்யும் தவறு எல்லா விஷயங்களையும் பகிர்வது. சாணக்கியர் சொல்கிறார், உன் உள்ளத்தை அறிந்தவன் உன் பலவீனத்தையும் அறிந்தவன். பிள்ளைகள் நேரடியாக தாக்க மாட்டார்கள். உங்கள் சொந்த வார்த்தையாலே உங்களை சந்தேகிக்க வைப்பார்கள். எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள், அமைதியாக செய்க, முடிவு பேசட்டும். சாணக்கியரின் 5வது விதி எதிர்பார்ப்பை துண்டித்தல். நீ எதிர்பார்க்கும் வரை நீ அடிமை. என் பிள்ளை புரியும், நன்றி சொல்வான், என்னை மதிப்பான். இந்த எண்ணங்கள் உங்களை உடைக்கும். சில பிள்ளைகள் நன்றி சொல்ல மாட்டார்கள். பிள்ளை புரியவில்லை என்றால் நீ தோல்வியாளன் இல்லை, அது அவன் மன வளர்ச்சி நிற்கிறது. சாணக்கியரின் 6வது விதி எல்லை அமைத்தல். எல்லை இல்லாத இடத்துல மரியாதை இருக்காது. பிள்ளை என்பதற்காக எல்லா இடத்திலும் அனுமதி கொடுக்காதீர்கள். எல்லா கேள்விக்கும் பதில் தேவையில்லை. எல்லை உறுதியாக இருந்தால் போதும். அப்போதுதான் அவன் உங்களை மதிப்பான். சாணக்கியரின் 7வது விதி பேசாமல் கவனித்தல். அதிகமாக பேசுபவன் அல்ல, கவனிப்பவன் தான் பாதுகாப்பானவன். அவன் என்ன சொல்கிறான் என்பதை காட்டிலும் எப்போது சொல்கிறான், யாரிடம் சொல்கிறான், இதை கவனியுங்கள். நீங்கள் உயரும் போது அவன் எப்படி மாறுகிறான், அதில தான் உண்மை இருக்கும். சாணக்கியரின் 8வது விதி நினைவிலிருந்து நீக்கம். பழிவாங்குதல் வேண்டாம், மறப்பதே மிகப்பெரிய தண்டனை. வெறுக்காதீர்கள், நிரூபிக்க வாழாதீர்கள், அவர்களை நினைக்காதீர்கள். உங்கள் கவனத்தை உங்கள் வளர்ச்சிக்கு மாற்றுங்கள். ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்ளலாம், அல்லது ஒருபோதும் புரியாமல் போகலாம். அது முக்கியமில்லை, நீங்கள் உங்களை காப்பாற்றினீங்களா என்பதே முக்கியம். சொந்த பிள்ளை எதிரியாக மாறுவது தோல்வி அல்ல, அதில் உடைந்து போவதே உண்மையான தோல்வி. சாணக்கியர் சொல்கிறார், உறவின் பேரில் உன் மனதை யாருக்கும் அடிமையாக்காதே. அமைதியாக இருங்கள், பலவீனமாக இல்லை. உங்கள் அமைதியே பதில், உங்கள் வளர்ச்சியே வெற்றி. மௌனமாக உயருங்கள். ஒரு நாள் உங்கள் இருப்பே உங்கள் கதையை பேசும்.